ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்கள் பரலோக தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசுகிற கர்த்தாவே, எங்களோடு கூட ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களோடு கூட பேசும், வழி நடத்தும் தகப்பனே. இந்த நாளுக்குரிய சத்தியத்தின் ஆகாரத்தை, இந்த நாளுக்குரியது மட்டுமல்ல, இது எங்கள் வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தினுடைய வார்த்தையாய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இதுகாரம் அப்படித்தான் கொடுத்து வந்தீர் தகப்பனே. அதற்குள்ளே உம்முடைய பிள்ளைகளுக்குரிய சகல பதில்களையும் அதற்குள்ளே அவன் ஆண்டவரே வைத்திருக்கிறீர். பிள்ளைகளுக்குள்ளே எழும்புகிற காரியங்கள் சகலவற்றுக்கும் பதிலாக உம்முடைய வார்த்தையை கொடுத்து, வார்த்தையின் மூலமாய் பேசி, அவ்வார்த்தையின்படியே நன்மை செய்து, அந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றி உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாய் செய்கிறவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தந்தையாகிய ஆவியானவரே, வருவீராக வருவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணின வார்த்தைகள் உமது மூலமாய் எங்களுக்கு கிடைக்க கிருபை செய்வீராக. நீர் போதித்தருளும் எங்களுக்கு ஆண்டவரே. மன்னாவை நாங்கள் உமது கரத்திலிருந்து பெற்று கர்த்தருடைய நாமத்தினாலே பெற்று புசிக்க கிருபை தாரும். வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணூட்டை மறைத்துக் கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கொடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்று கூட என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனுடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் உடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய அக்கினியும் உம்முடைய பலனும் சாரமும் அன்பும் என்னை ஆண்டு கொள்வதாக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் லைவ்லே காணுகிற பிள்ளைகளையும் ஆண்டு கொள்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த திருநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நமக்கு கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மோடு தேவன் அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். ஏதோ ஒரு தலைப்பை எழுதணும், அது நமக்கு இருதயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கணும், அந்த நேரத்துக்கு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும், அல்லது நம்ம கடந்து போகிற சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இருக்கணும் என்று கொடுக்கப்பட்ட வார்த்தை இது கிடையாது. அவர் முன் தீர்மானித்து அவருடைய எழுத்தின்படி, அவர் எழுதின வார்த்தையின்படி அவர் கொடுத்த வார்த்தை தான். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். பிறந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் தாயின் கருவிலே நம்மை உருவாக்கி, நம்மை கண்மணி போல காத்து, எலும்புகள் உருவாகிறவைகள் எல்லாம் தகப்பனு தாய்க்கு தெரியாது, சுமக்கிற தாய்க்கு தெரியாது அது என்ன அங்கே நடக்குதுன்னு. ஆனால் தகப்பனுடைய கண் அதை பார்த்து பார்த்து அனுதினமும் பார்க்குது. ஒரு ஸ்திரீயானவள் குழந்தை கர்ப்பம் தரித்த பிறகு அந்த குடும்பத்திற்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. துக்கம் உண்டாகலை, சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும். தான் தோன்றி மறைந்து போகிற ஒரு சந்தோஷமாக அது இருந்துடவே கூடாது. அவ திட்டத்தில் ஒரு பிள்ளை பிறக்க போகுது, ஒரு பிள்ளை பிறக்கணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு கட்டாயம் ஒரு பிள்ளை வேண்டும், அல்லது அதுக்கு பிறகு கூட பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் கொடுப்பார். ஆனால் முதலாவது இருக்கிற எதிர்பார்ப்பு ரெண்டாவதுல கம்மியாக தான் இருக்கும், ரெண்டாவது மூணாவதுல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முதல் இதில் ரொம்ப எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இரு வீட்டாருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பிறக்க போகிறது. ஆனால் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அதில் ஒரு குறை இருக்கக்கூடாது. அந்த குறை மனநலம் குன்றின குழந்தையாக இருந்துடக்கூடாது, அங்கவீனம் உள்ள குழந்தையாக இருந்துடக்கூடாது, காது கேட்காத பிள்ளையாக இருந்துடக்கூடாது, கண் பார்வையில் குறைவுள்ள பிள்ளையாக இருந்துடக்கூடாது, ஞாபக சக்தி இல்லாத பிள்ளையாக இருந்துடக்கூடாது, ஊமையாய் பிள்ளை இருந்துடக்கூடாது, சில விரல்கள் அதிகமாக சில விரல்கள் கூடின விரல்களாக இருந்துடக்கூடாது. அது அதிசயம் நினச்சி நம்ம எல்லாரும் டிக்கெட் போட்டு பார்க்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது. 2 காதுகள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காது இருந்துடக்கூடாது, ஒரு காது சின்னது ஒரு காது பெருசுன்னு இருந்துடக்கூடாது, மூக்கு ரொம்ப பெருசாக வந்துடக்கூடாது, முகம் பெருசு உதடு சின்னதாக வந்துடக்கூடாது.
அது பிறக்கும் போதே அதுக்கு முடியின் தன்மை அதுக்கு ரொம்ப குறைவு, அதனால் அதனுடைய காலங்களெல்லாம் முடிவு கம்மியாக தான் இருக்கும் என்கிற நிலை இருக்கக்கூடாது. எல்லா விதத்திலும் குழந்தை மிக சிறப்பாக இருக்க வேண்டும். நேர்த்தியாய் குழந்தை இருக்கணும், சரியான எடை இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும். பிறந்த உடனே அதுக்கு மஞ்சக்காமலன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு சுகர் இருக்கும்பாங்க, தாய்க்கும் இருக்கும்பாங்க, பிறந்திருக்கிற பிள்ளைக்கும் இருக்கும்பாங்க. அதனுடைய அளவு அதிகமாக இருந்துடக்கூடாது. அது இல்லாமலே இருந்தாலும் நல்லது, அது அதிகமாக இருந்துடவே கூடாது. கடைசியில் பிரசவ நேரத்தில் கடைசி நேரத்தில் சில விதமான சிக்கல்கள் உண்டாயிடக்கூடாது. டாக்டர்கள் தவறு செய்திடக்கூடாது. பிசாசுகள் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. பிசாசின் மனிதர்கள் போடுகிற தூபம் உள்ளே வந்துடவே கூடாது. குழந்தையை சார்ந்தவர்கள் இடம் கொடுத்துடக்கூடாது என்று நிறைய காரியங்கள் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு சந்தோஷம் குழந்தை உண்டாயிற்று என்று சொன்னதிலிருந்து வருகிற அந்த சந்தோஷம் பூரணமாய் அது நிறைவேறி எப்பொழுது முடியுது? இந்த பிள்ளை பிறந்து இந்த பிள்ளை தேவனுடைய நோக்கத்தின் சித்தத்தின்படியெல்லாம் வாழ்ந்து முடிக்கும் போது அந்த முழு சந்தோஷம் நிறைவெல்லாம் நிறைவாகுது. வெறும் குழந்தை பிறந்து விட்டால் இல்லை, அதுக்கு பிறகுதான் இருக்கு. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றும் பின்தொடர்கிறவர்கள் ஒன்றை கண்டுவிட்டால் கண்டுவிட்டு கடந்து போகவே மாட்டார்கள். அவர்கள் என்ன கண்டார்களோ அதை காணும் பரியந்தமும் பின்தொடருவார்கள். தேவன் தம்முடைய பிள்ளையிலே எதை கண்டாரோ எதை பார்த்தாரோ அதையே கடைசி வரைக்கும் இருக்கணும்னு விரும்பி அவரும் பின்தொடருவார். நாம் யாரோட இருக்கிறோம், அவர் திட்டத்தின்படி இருந்தால் அவர் நம்மோடு பின்தொடர்ந்து நம்மோடு கூடவே இருப்பார். பின்தொடர்கிறவன் இன்னும் ஒருவன் இருக்கிறான். தேவன் தம்முடைய பிள்ளையை கண்டு அதை பார்த்து அவர் மனம் மகிழ்ச்சி ஆகிறத விரும்பாத ஒருவன் பூமியிலே இருக்கிறான். அவனோடு 33 கோடி தேவர்கள் விழுந்து போன தூதர்கள் இருக்கிறார்கள். சகல மந்திர சக்திகள் எல்லாம் அவனிடத்தில் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தின் சக்திக்கு வல்லமைக்கு முன்பாக அவன் ஒன்றுமில்லை. ஆனால் மனிதனை காட்டிலும் அவன் பலவான். மனிதனை காட்டிலும் பலவான். தேவனை காட்டிலும் அல்ல, மனிதனை காட்டிலும். மனிதன் தேவனோடு இருந்து விட்டால், தேவன் மனிதனோடு இருந்தால் தேவ மனிதனாய் இணைந்து தேவாவிலே இணைந்து இருந்தால் சாத்தானை காட்டிலும் வல்லமை உள்ளவர்களாய், தேவனாலே வல்லமை உள்ளவர்களாய், வல்லமான ஆயுதங்களாய் இருப்பார்கள். தேவன் ஒரு திட்டத்தை அவர் திட்டத்தை தீட்டி அதை தீர்மானித்து திட்டமிட்டு தான் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு பிள்ளையை உனக்கு நான் தருகிறேன் என்று தந்து நடத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய அற்புத கிரியைகள் தாயின் கருவிலே குழந்தை உருவான நாள் முதல் அவருடைய கிரியை ஆரம்பிக்குது. அவருடைய அற்புதமான கிரியின் செயல்கள் ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்து அது பல விதத்தில் கர்த்தருக்குள்ள அது போய்கொண்டே இருக்கும் பொழுது சத்ருவின் சில திட்டங்கள் உள்ளே, சில சறுக்கல் விழுதல்கள், சில விலகல்கள் என்று வரும்பொழுது, சில ஓட்டைகள் வரும்பொழுது சாத்தானுடைய திட்டங்கள் உள்ளே நுழையுது. ஆனாலும் தேவன் அதை அவமாக்கி, தேவன் அதுக்கு ஒப்புக்கூடாதபடி அதை நிர்மூலமாக்கி தாம் தீர்மானித்து திட்டமிட்டு வைத்திருந்த அந்த நோக்கத்தின் சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளிலே என்ன செய்கிறார்? நிறைவேற்றி முடிக்கிறார். கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறார். 1ஆம் தேதி சொன்னார், நான் உனக்கு செய்வேன் என்று. அவர் திட்டத்தில் அது இருக்குது. நான் உனக்கு செய்வேன்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார். மிக பலமாக, மிக சத்தமாக அதை சொன்னார். சொன்னவர் கர்த்தர். நான் உனக்கு செய்வேன் என்று. நான் உனக்கு செய்வேன் என்று அவர் இதை சொன்னார் என்றால் இன்னொரு சத்தமும் இருக்கும். நான் உனக்கு செய்வேன் என்றது தேவனை நம்பி, தேவனை சார்ந்து, தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு நான் உனக்கு செய்வேன் என்று தகப்பன் சொன்ன வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய வேலையும் நேரமும் வரவே கூடாது.
தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து நினைத்திருக்கிற நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல விருப்பங்கள், நல்ல நோக்கங்கள், அவருடைய அனந்த சித்தம் நிறைவேறவே கூடாது என்று சொல்லி காத்திருக்கிற கூட்டத்துக்கு நம்மை காட்டிலும் அதிக விழிப்புள்ளவர்களாய், நம்மை காட்டிலும் அதிக விழிப்புள்ளவர்களாய், நம்மை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறார். அந்த பிள்ளைகளையும் விட்டுறக்கூடாது. எந்த பிள்ளைகளை? அந்த பிள்ளைகளை விட்டுறக்கூடாது. எந்த பிள்ளைகளை? என்னன்னு சொன்னார்? நான் உனக்கு செய்வேன் என்று அவர் திட்டத்தில் அவர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், சிறியோர் முதல் பெரியோர் வரை, அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு வயதை உடைய ஒவ்வொரு, அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து அவரை பற்றி இந்த பூமியில வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொன்ன வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு ஸ்திரீக்கோ சொந்தமானது கிடையாது. அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை நோக்கி கண்ணீரோடு கதறுகிற அவருடைய வேலை நேரத்துக்காக, அவர் கொடுக்கிற மீட்புக்காக, விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, அவர் செய்வேன் என்று சொன்ன நன்மைக்காக, இல்லையா? எல்லா பிரச்சனை, கடன் பிரச்சனை விடுவிக்கிறது முதல் கொண்டு அநேக காரியங்கள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் தேவ பிள்ளைகளுக்கு சொன்னார், நான் செய்வேன். நீ நினையாத நேரத்தில் அது உன்னிடத்துக்கு வரும். உன்னிடத்துக்கு கர்த்தரிடத்துலேருந்து வரும்னு. நீ நினையாத நேரத்தில் அது உன்னிடத்துல என்ன செய்திடும்? கர்த்தரிடத்துலேருந்து வந்துடும். கர்த்தரிடத்துல அதை நான் உனக்கு செய்வேன். ஆனால் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய வேலை வரக்கூடாது. அவர் குறித்திருக்கிற வேலை, நேரம், நன்மை செய்கிற நேரம், ஆசீர்வதிக்கிற நேரம், தூக்கி எடுக்கிற நேரம், குறைவை நிறைவாக்குற நேரம், பிரச்சனைகளை தீர்க்கிற நேரம், சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றபடி மாற்றுகிற நேரம், சிறையிருப்பை திருப்புகிற நேரம், வியாதியை குணமாக்குற நேரம், அற்புதங்களை செய்கிற நேரம், அதிசயங்களை செய்கிற நேரம், நம்ப முடியாதபடி, நினைச்சு பார்க்க முடியாதபடி அவர் திருப்புகிற அந்த உன்னத திருப்புதலை காணக்கூடாது. வியாதியின் படுக்கைகள் மாறக்கூடாது. நாங்கள் நிர்ணயித்திருக்கிறபடியே தான், நாங்கள் நான் என்பவர் கர்த்தர், நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள் சாத்தாங்கூட்டம். நான் என்று சொல்ல ஒரே உரிமை உள்ளவர், அதற்கு தகுதி உள்ளவர், என்றைக்குமே உள்ளவர் கர்த்தர் மட்டும்தான். நான் என்று, நாங்கள் என்று சொல்லுகிற சாத்தானின் நரிகளுடைய கூட்டங்கள், ஓநாய்களுடைய கூட்டங்கள், இவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு தான் கொடுத்தார் வாக்குத்தத்தம். அவ்வளோ ஈஸியாக மறந்துடலாமா? இன்னைக்கு தேதி 7, 6 நாள் கூட ஆகலை. 6 நாள் கூட ஆகலை, ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவர்கள் நினையாத வெள்ளம் அவர்களுக்கு சடீதில் வரும். என்ன வரும்னு சொன்னார்? வெள்ளம். உலகத்தில் வருகிற வெள்ளத்தை பார்க்கிற மனுஷர் திடீர்னு வருது அந்த வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், ஆறுகளில் வருது, திடீர்னு வருது, ஆறில் வருது இல்லையா? அடிச்சுக்கிட்டு கொண்டு போதும் மரங்களை, கார்களை எல்லாம் அடித்து கொண்டு, பெருமழையினால் வருது, சூறாவளினால், புயல்களினால் வருகிற காற்றுகளில் வருகிற தண்ணீர்கள் அதனால் வருது, வெடிப்புகளில் உண்டாகுது, வெடிப்புகள் உண்டாகி வருகிறது, நிலச்சரிவுகளில் வருது, பிச்சுக்கிட்டு வருது, வீடுகளை எல்லாம் தூக்கிக்கிட்டு வருது. அப்படி ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டுக்கிட்டு போகுது, எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு போகுது, ஒன்று விடாமல் கொண்டுக்கிட்டு போகுது. ஆனால் அதில் சிலது தப்பிக்குது, சிலது கிருபையாய் தப்புவிக்கப்படுகிறது. ஆடு மாடுகள் தப்பிக்கப்படுகிறது, ஓரங்கட்டப்படுது, எங்கோ ஒரு இடத்துல முதல்ல சிக்கி காப்பாற்றப்படுகிறது. சில மனிதர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், சில பொருட்கள் காப்பாற்றப்படுகிறது. அநேகம் அழிஞ்சி போகிறது. சில நேரங்களில் விடியற் காலையில் வருகிறது. நேற்றைய தினத்தில் சைனாவில் விடியற் காலையில் மனுஷர் 4:30 நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் டேம் உடஞ்சிடுச்சு. டேமில் மிகப்பெரிய கண்காணிப்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல டேமில் பொழந்துட்டு 200 கிராமங்களில் இருக்கிற மொத்த ஜனம் மாட்டிக்கிச்சு. விடியற் காலம் அவர்கள் 4:30
4:35 அவர் வீட்டில் 9 அடி உயரத்துக்கு தண்ணி எப்படி இருக்கும்? 9 அடின்னா யோசித்து பார்க்க வேண்டும். 5 நிமிடத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்களா? இன்றைக்கி 4:35 வீட்டில் 9 அடி தண்ணி வந்து இருக்கும்னு. தரையில் படுத்திருந்தவங்க நிலைமை என்ன? ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க நிலைமை என்ன? கிரவுண்ட் ஃப்ளோரில் அண்டர் கிரவுண்டில் இருந்தவங்க நிலைமை என்ன? எத்தனை பேர் மறிச்சாங்க, எத்தனை பேர் போனாங்க நமக்கு தெரியாது. அது இன்னும் அது இப்போ போயிட்டுருக்குது அண்ணன் சொல்லிட்டு மீட்பு இன்னும் அது வடியில் அது போயிட்டுருக்குது. ஆனால் இதில் கூட யாராவது தப்பிக்கிறார்கள், யாராவது தப்பிக்கிறார்கள். ஆனால் தேவன் தீர்மானித்த அழிவு, தேவன் சத்துருக்களுக்கு, பகைஞர்களுக்கு, துரோகிகளுக்கு, இரத்த பிரியர்களுக்கு, கொலை வெறியர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று நித்தமும் காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதற்கென்று உபாசிக்கிறவர்கள், அதற்கென்று ஜெபிக்கிறவர்கள். இதெல்லாம் யார் கேட்பா? அந்த ஜபத்தை, அந்த உபாசத்தை தேவனா கேட்பாரு? தேவனா கேட்பாரு? சாத்தான் கூட்டம் பண்ணுற ஜபத்தை தேவனா கேட்பாரு? அது எப்படி கேட்பார் தேவன்? யார் தான் கேட்கணும் அதை? நமக்கு என்ன பயம்? அவன் வெளியில் போனால் சாத்தம் பிடிச்சி தூக்கி விடுவான்னு. நமக்கு கர்த்தர் நம்மோடு தானே இருக்கிறாரு, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கூட தானே இருக்கிறாரு. அப்போ தீர்மானிக்கப்பட்ட அழிவு கட்டாயம் வரும்னாரு. கட்டாயம் வரும், கட்டாயம் வரும் என்றார். அது அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு. தேவ பிள்ளைகளுக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுக்குறார், அவர்களுக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். அது அவர்கள் விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க ரொம்ப காலமாக விரும்புகிறாங்க அது வரணும்னு, ரொம்ப நாளாக வரணும். இந்த வெள்ளத்துக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே என்ன? ஒரே ஒரு பூச்சாகிலும் ஒரு புழுவாகிலும் ஒன்று கூட தப்பாதபடி கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறார். கட்டாயம் வந்து அள்ளிக்கிட்டு போகும். எந்த விதமான பலத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட ஆதரவோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட ஆஸ்தியோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட பணபலத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட அதிகாரத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட மாம்ச பயபலத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னாலும், இன்னும் என்னென்ன அவர்கள் சொல்லணும் என்று அவர்கள் நினைக்கிறவர்கள், அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவைகள், அவர்களை காக்கும் காவல் தெய்வங்கள் என்று அவர்கள் வைத்து கட்டி கையில், உடம்புல, இடுப்பில், எல்லாம் கழுத்தில் கட்டி வச்சிருக்குது அவர்களை காக்கும் என்றும், அவர்கள் செய்து வைத்திருக்கிற பலிகள் அவர்களை காக்கும் என்றும், அவர்கள் குடித்த மிருக ரத்தம் அவர்களை காப்பாற்றும் என்றும், அவர்கள் குடித்த, அவர்கள் குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட மாதத்திலே, குறிப்பிட்ட நாளிலே, குறிப்பிட்ட இரவிலே அவர்கள் குடித்த மனித இரத்த, ஸ்திரீகளின் இரத்தத்தை குடித்தவர்கள், அந்த ஆவி நம்மை காக்கும் என்றும், அவைகள் நம்மை காக்கும் என்றும் காத்திருக்கிறது. ஒன்று கூட காக்காதபடி, காக்கிறதோடு சேர்த்து வெள்ளம் அள்ளிக்கிட்டு போகும். அது எந்த மாதிரியான வெள்ளம்? வெள்ளம் என்றால் நாம் தண்ணீரை ஒப்பிட்டு தான் பார்ப்போம். தண்ணியும் தண்ணியில் வருகிற, பிரவாய்த்து வருகிற, தேவன் அதற்கு கொடுத்திருக்கிற சக்தியை தான் பார்ப்போம். ஆனால் இதற்கு எதையுமே அளவுகோலாக கொடுக்கவே முடியாது. தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு வருது சிறியரிலிருந்து, சிறுசிலிருந்து பெருசு வரைக்கும் அள்ளிக்கிட்டு போயிடும். அவர்களுடைய எல்லா வாழ்வாதாரத்தோடு அள்ளிக்கிட்டு போகும். அது எத்தனை பேர் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். அனாதி தேவனுடைய அனாதி திட்டத்துக்கு எதிர்த்து வந்தவர்களுடைய நிலை இதுவே என்று சொல்லி பதறுகிறவர்களும், அலறுகிறவர்களும், உறைந்து போனவர்களும் ஏராளமான பேர் இருப்பார்கள். இதன் மூலமாய் அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளியே வரும்போது இது இவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். கட்டாயம் சுதந்திரிக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் அவர்கள் சுதந்திரிக்கணும் இல்லையா? அவர்கள் இவ்வளோ வருஷ காலம் பட்ட பிரயாசம், அவர்களுக்கு தக்க அறுவடை. அப்படி தானே பாடணும், வெற்றிக்கு நேராய் நடத்துங்கப்பா, வெற்றிக்கு நேராய் நடத்துங்க. அது தேவன் நடத்துகிற வெற்றி. அது சாத்தான் கூட்டம் வெற்றின்னு நினைக்கிற வெற்றி 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 வெற்றின்னு இது வரைக்கும் வெற்றி வெற்றி நினைச்சது எல்லாமே வெள்ளத்துக்கு தான் வெற்றி. அவர் கொடுக்கிற வெள்ளத்துக்காக அவர்கள் இவ்வளவு காலம் பட்ட பாடுகளாலே கிடைக்கிற வெற்றி.
ஆமேன் வரமாட்டேங்குது இல்லை. வெள்ளத்தில் தப்பி தவறி கூட வெள்ளத்தில் உள்ளவர்களுடைய லிஸ்ட்ல நம் நினையாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நினைச்சவங்க கொஞ்சம் தான், நினையாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இதுவரையந்தமும் சம்பவிக்கலையே, இதுவரையந்தமும் சம்பவிக்கலையே, இதுவரையந்தமும் சம்பவிக்கலையே. அப்போ தேவன் நம்ம பக்கம்தான் இருக்கிறாரு, நாம் சொல்லுகிறபடி தான் இருக்கிறாரு என்று நாம் நினைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு நினைக்கவே நேரம் இருக்காது. அது அதிகாலை நேரம் சரியா வரும். அது சரியாக வரும். இப்போ வெள்ளத்தை குறித்து கர்த்தர் அநேக இடத்துல கர்த்தர் நிறைய எழுதி வச்சிருக்கிறார். வெள்ளங்களை குறித்து விதவிதமான நோவா காலத்திலே உண்டான வெள்ளம், பிறகு கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக வருகிற ஒன்று. ஆனால் நோவா காலத்தில் நடந்தது போல அப்படிப்பட்ட ஜலப்பிரவாயம் வராது, அப்படிப்பட்ட ஒரு அழிவு, ஜலத்தினால மக்களை முற்றிலுமாய் அழிக்கிற அந்த இது வராது. நோவா குடும்பத்தை தவிர மற்றது அழித்தது போல வராது. இது அப்போது பெண் கொடுப்பார்கள், வெண் கொடுப்பார்கள், குடிப்பார்கள், எல்லாம் ஜம்முன்னு இருப்பார்கள், ஜாலியாக இருப்பார்கள், எல்லாம் ஏகபோகமாக இருப்பார்கள், கோயிலுக்கு போயிட்டு வருவார்கள், எல்லாம் செய்வார்கள், எல்லாம் பண்ணுவார்கள், பிரியாணி சாப்பிடுவார்கள், எல்லாம் பண்ணுவார்கள், எல்லா கொண்டாடல்கள் எல்லாம் இருக்கும், அந்த விருந்தோடுதல்கள் எல்லாம் இருக்கும், அங்கே இங்கே ஜம்முன்னு இருப்பார்கள். ஆனால் வெள்ளம் வரும் நாளை அந்த வெள்ளமே அறிஞ்சதில்லை. தேவன் அனுப்புகிற வெள்ளம் தண்ணி இல்லை, அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். அது வெள்ளம் போல வரும், அது தண்ணி கிடையாது. நாம் பார்க்குற இங்கே பார்க்குற தண்ணி இல்லை, அந்த தண்ணி இல்லை. இது ஒவ்வொரு விதமாக வரும். வெள்ளம் போல அந்த சம்பவங்கள் வரும், உள்ளே வரும், அள்ளி கொண்டு போகும்படியாய் வரும். இருந்தார்கள் என்கிற ரெக்கார்டே இருக்காது. இனி திரும்ப முளைக்கும் என்கிற ரெக்கார்டே இருக்காது. ஜப்பானில் போட்ட குண்டு, அமெரிக்கா போட்ட குண்டு, முக்கிய தலைநகரத்தில் போட்ட குண்டு, அணுகுண்டு, அது போட்ட இடத்துல ஒரு புல்லும் முளைக்கலை ஒரு காலங்கள் வரைக்கும். ஆனால் பிறகாலம் முளைச்சிது. அவர்களுடைய அயராத உழைப்பு அங்கே புல்லெல்லாம் முளைச்சிருச்சு. ஆனால் அங்கே இருக்க மக்களுக்கு இன்னும் அதில் ஜென்ரேஷனில் பாதிப்புகள், பிறக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது. ஆனால் இது தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றுக்கொண்டு வர இது முளைக்கவே முளைக்காது. என்ன அயராத உழைச்சாலும் சரி, உழைக்கிறவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். முதலாவது இருக்க மாட்டார்கள். தீவினைக்கு உழைத்தவர்கள், தீமைக்கு உழைத்தவர்கள், ஆபத்துகளை விரும்பி உழைத்தவர்கள், மரணத்தை விரும்பி உழைத்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நன்மையை பெறக்கூடாது, ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது, விடுதலையை பெறக்கூடாது, விடுதலை பெறவே கூடாது. தேவன் அவர்களுக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டாமல் இருக்கவே மாட்டார். முதலாவது தாப்பேன், மன்னித்து இரக்கம் பாராட்டவே கூடாது. கூடுமானால் அவருடைய சுபாவத்தையே மாற்றிடுவோம். கூடுமானால் கத்தரையே பிடிச்சி வச்சு கட்டிடுவோம். கத்தர் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார். இது வரைக்கும் நாங்கள் விரும்பினதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கிறாருன்னா கடைசி விருப்பத்தையும் அலோவ் பண்ணிடுவாரே என்று சொல்லி, அந்த கடைசி அவர்கள் விரும்பின விருப்பம் அவர்களுக்கே வரும்படி தேவன் அந்த வெள்ளத்தில் கொடுத்திருக்கிறார். அதனால் என்ன நினைக்கிறார்கள்? அதே சும்மா சொல்லுவார்கள். அது பிறகால என்ன ஆகும்? தேவனிடத்தில் கேட்பதற்கே அங்கே இருக்காது, தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கே அங்கே நேரம் எதுவுமே இருக்காது. எல்லாம் சடிதில் நடந்து முடிந்துவிடும். தேவன் சொன்ன நல்வார்த்தைகளும் சடிதில் நடந்து முடிஞ்சிடும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கும் சடிதில் வரும், அவர்களுக்கும் வாக்குத்தத்தம் தான், சடிதில் வரும். ரெண்டுமே தேவன் அருமையாய் நேர்த்தியாய் செய்து வச்சிருக்கிறார். அவரை போல அதை நேர்த்தியாய் செய்யக்கூடியவர்கள் பூமியில் இவ்வளவு பொறுமையாய் இருந்ததற்கு, இவ்வளவு நாட்கள் பொறுமையாய் இருந்ததற்கு அத்தனையும் ஒன்று கூட மிஞ்சி போயிடக்கூடாது, வெள்ளத்தில் தப்பிச்சு போயிடக்கூடாது.
வெள்ளத்தில் தப்பிச்சு போயிடக்கூடாது, அத்தனையும் அள்ளிக்கிட்டு போயிடணும். அதில் ஒன்று விட்டாலும் அது விஷம், அது ஒன்று விட்டாலும் அது விஷம். அந்த குட்டிக்கு விஷம் கட்டாயம், அது பல குட்டிகளை போடும். அது அள்ளிக்கிட்டு போகிறது அந்த நாளை தேவனை தவிர ஒருவரும் அறியார்கள். அது நடந்து முடியும் போது தேவதூதர்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய பராக்கிரமமான காரியங்கள், நீதியான காரியங்களை பார்க்கும் பொழுது தூதர்கள் அஞ்சி, எத்தனையோ பார்த்திருப்பார்கள், அஞ்சி நடுங்குவார்கள், அஞ்சி நடுங்குவார்கள். கர்த்தர் அவர் ஒருவரே தேவன் என்பதை அறியும்படியான மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஏசாயா 10ஆம் அதிகாரம். கிட்டாச்சா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம். ஐயோ, இந்த வஞ்சகர்கள் வலையில விடக்கூடாது. தேவன் நான் செய்வேன் என்று சொன்னா அந்த வார்த்தை அவரிடத்திலிருந்து நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடி அவர் செய்து வைத்ததை தான் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுவார். அவர் செய்து வைத்ததைத்தான் நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுவார். உனக்கு யார் செய்வார்கள் என்று சொல்லுகிறவர்கள், இனிமேலா உனக்கு செய்ய போகிறார்கள், இனிமேலா தேவன் செய்ய போறாரு என்று சொல்லுகிறவர்கள் வெள்ளத்திலே எந்த நம்பரில் இருக்கிறார்கள் என்பது, வெள்ளத்தில் இருக்கிறார்கள், ஆனால் எந்த நம்பரில் இருக்கிறார்கள் என்று ரிசர்வேஷன் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. வெள்ளத்திலே அவர்கள் ரிசர்வேஷனில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள். ரிசர்வேஷன்னா தெரியும்ல, முன்பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று. ஆனால் அதுக்கு பின்னாக இருக்கிறவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல, எதையுமே அறிந்து கொள்ளாதவர்களைப் போல, கேள்விப்படாதவர்களைப் போல, வெளிப்படாதபடி மறைந்திருக்கிறவர்கள் அதிகம். அது வெள்ளத்தில் வரும்போது தான் தெரியும். இவர்களையெல்லாம் வெள்ளம் அள்ளி கொண்டு போய்விட்டதே, இவர்களுமா என்று சொல்லும்போது தான் அவர்கள் ஏற்கனவே முன்பதிவுக்கு முந்தியே அவர்கள் பதிவு செய்தவர்கள் என்று, பதிவு செய்தவர்கள் என்று தெரிய வரும். அது பரியந்தமோ தெரியாது, அது பரியந்தமோ தெரியாது. இங்கே சொல்றார், இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாய் இருந்தாலும் அவர்களில் மீந்திருப்பார்கள். ஐயோ, இதில் நாம் வஞ்சகர்கள் வலையில விடக்கூடாது, விடக்கூடாது. ஏசபேல்கள் வலையில விடக்கூடாது, ஆமானின் வலைகளில விடக்கூடாது. காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஜெயமாக தோன்றுகிறது எல்லாம் வெள்ளத்துக்கு நேராக அவர்கள் போகிறார்கள், வெள்ளத்துக்கு நேராக போகிறார்கள். என்றைக்கு நீங்காத அந்த அழிவை நோக்கி போகிறார்கள். இது திடீரென்று தீர்மானிக்கப்பட்டதா, சடீதில் தீர்மானிக்கப்பட்டதா என்றால் வேதத்தின்படி முதல்ல ஆதியிலேயே தேவன் தீர்மானித்து வைத்த அழிவு இது. ஒரு காலம் வரும், இவர்கள் சத்துருக்களின் சேனைகளோடு கைகோப்பார்கள். இவர்கள் பல பல தலைமுறைகளாய் இதை செய்து வருகிறார்கள். இவர்களை அழிப்பேன் என்று தேவன் எத்தனையோ காலங்களுக்கு முன்பு தேவன் தீர்மானித்த அழிவு இது. சத்ருவும் சாத்தானும் மனிதர்கள் தீர்மானித்தது. சில மனிதர்கள் தீர்மானித்த அழிவு என்று பொய்யான பிரச்சாரத்திலே விழுந்தவர்கள் பலர். ஆனால் அழிவை வைத்தவர் கர்த்தர். அப்படி என்றால் அநேகருடைய அழிவை இவர்கள் விரும்பி நாடி எத்தனம் பண்ணி அதை பார்த்திருக்கிறவர்கள். அதுபோல இது என்று சொல்லி அவர்கள் உள்ளே தேவனுடைய பாளையத்துக்குள்ளே, தேவ சேனையின் பாளையத்துக்குள்ளே உள்ளே நுழைந்தவர்கள் திரும்பவே முடியாது. தேவனுடைய பாளையத்துக்கு உள்ளே நுழைந்தவர்கள்
திரும்பவே முடியாது. அவர்களுக்கு தான் இந்த வெள்ளம். அது தேவனால் தீர்மானிக்கப்பட்ட வெள்ளம். அது அடுத்து கீழே போட்டிருக்கு பாருங்க, தீர்மானிக்கப்பட்ட அழிவு. 22. தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடே புரண்டு வரும். பாருங்க, தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். அது என்னது? அது புரண்டு வரும்னா வெள்ளம். என்னது அது? வெள்ளம். அந்த வெள்ளம் எப்போ வரும் அது மட்டும் கொஞ்சம் சிம்பிள், லைட்டாக கொடுத்துருக்காரு, ரொம்பலாம் கொடுக்கல, லைட்டாக கொடுத்துருக்காரு. அந்த வெள்ளம் எப்போ எப்படி வரும், அது எப்போ எந்த இதில் வரும், எந்த நேரம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் விடிகிற ஒரு விடியல்ல, விடியற் கால விடியறில் சடிதியாய் விடுவிக்கிறத வச்சிருக்கிறாரு. விடியற்கால இதில் சடிதியாய் வெள்ளம் வரதையும் வச்சிருக்கிறார். ரெண்டையும் அப்படி வச்சிருக்கிறார். ஏசாயா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ சாயங்காலத்திலே கலக்கம் உண்டாகும், விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமுமாயிருக்கும். பாருங்க, இதோ சாயங்காலத்தில் கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துக்கு முன் அவர்கள் ஒழிந்து போவார்கள். எவ்வளவு சொன்னாலும், தேவன் எவ்வளவு எச்சரித்தாலும், அது என்னைக்கோ யாருக்கோ நடக்க போகுது, யாருக்கோ நடக்க போகுது, அது என்னைக்கோ நடக்க போகுது அப்படின்னு நினைவு கொள்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆனால் நினைவு கொள்ளுகிறவர்களும் இப்படி நினைவு கொள்ளுகிறவரோடு இருக்கிறவர்களுக்கும் தேவன் தீர்மானித்திருக்கிறது ரொம்ப நாள் அல்ல, ரொம்ப நாள் அல்ல, ரொம்ப காலம் அல்ல, மிக சமீபத்தில் இருக்கிற காலத்தில் தான் இதை வைத்திருக்கிறார். மிக சமீபத்தில் தான் இதை வைத்திருக்கிறார். எவ்வளவு தூரம் தேவனுடைய கரத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டும், மங்களாய்த்து கண்ணீர் வடிக்கிற, வருஷ கணக்கில் கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் விடியும் போது காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காத்திருப்பதில் நாளின் விடிய காலத்தை எப்படி வைத்திருக்கிறாரோ அது போல காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு காத்து கொண்டே இருந்து சாகட்டும் என்று விரும்பினவர்களுக்கு, காத்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு சடீதில கர்த்தர் கரத்திலிருந்து வருகிற விடுதலையை அவர்கள் காணும் பொழுது அங்கே அவர்கள் வெள்ளத்தை காண்பார்கள், வெள்ளத்தை காண்பார்கள். அது எப்படி, எந்த விதமாக தோன்றிற்று, எந்த வழியாய் உள்ளே வந்தது, வந்து அள்ளி கொண்டு போயிற்று என்பதற்கான எந்த எவிடன்ஸும் இல்லாதபடி கொண்டு போயிடும், எந்த ஆதாரமும் இல்லாதபடி கொண்டு போயிடும். இது அநாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் தீர்மானித்த தீர்மானம். அதில் அவர் ஒரு மனமாக இருக்கிறார். அவர் கையை யார் வியார்த்தமாக்குவான்? ஏசாயா 14 கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு வந்தோம், நேரம் அதிகமாக, அதனால தான் போல டீட்டெயில். அதில் எப்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து வைத்த பிரகாரம் விடுவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அது போல சிறையிருப்பிலே சாக வேண்டும், பிள்ளைகள் வியாதியிலே சாக வேண்டும், பணம் இல்லாமல் சாக வேண்டும், சுகம் இல்லாமல் சாக வேண்டும், பிள்ளைகளுக்கு எந்த ஒத்தாசையும் சகாயம் இல்லாமல் சாக வேண்டும், துடித்து சாக வேண்டும் என்று விதத்துக்கு விதம் விரும்பினவர்களுடைய விருப்பத்தை தேவன் அதிகமாக்கி அது அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக இந்த வெள்ளம் அவர்களுக்கு புரண்டு வரும்படி தேவன் கட்டளை இடுவார் இல்லை, கட்டளை இட்டு இருக்கிறார். கட்டளை இடுவார்னா இனிமேல் தான் கட்டளை இடுவார், கட்டளை இட்டு இருக்கிறார். தேவனுடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட வெள்ளம் தேவன் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக காத்திருக்குது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியான நேரத்துக்கு நன்மை எப்படி காத்திருக்குதோ அதுபோல இவர்களை வேரோடு அழிக்கும்படியாய், இந்த பெரும் கூட்டத்தை அழிக்கும்படியாய் இதிலே நாம் கேள்விப்படாதவர்களும் இருக்கவே மாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் அநேகர் இதிலே இருப்பார்கள்.
அது அள்ளி கொண்டு போகும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமாய் இருக்கணும். ஒன்று கூட கிடைக்கக்கூடாது. ஒரு சின்ன சகாயம், ஒரு சின்ன ஒத்தாசை, ஒரு சின்ன இது, எந்த நன்மையும் தேவ பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. அவர்களுக்கு வெளிச்சம் என்பதே இல்லை. எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்கு, எல்லா கதவும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு, நன்மை புறப்பட்டு வர மாதிரியே தெரியல, கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வர மாதிரியே தெரியல. அவர் யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறபடியே இல்லை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தங்களுக்கு ஒன்றும் நேரிடாது என்றும் தங்களுக்கு எந்த வெள்ளமும் வராது என்றும் சடீதில மரணம் வரப்போகிறது என்பதையும் அறியாதவர்கள் சொல்லி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் சொல்வது எப்பொழுது நிறுத்தப்படும் என்றால், வெள்ளம் சடீதில வந்துருச்சு என்று அவர்கள் நினைக்காமலேயே போயிடுவார்கள். வெள்ளம் வந்துருச்சுன்னா இப்போ வெள்ளம் வந்து, இப்போ தண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே வெள்ளம் வருதுன்னா வெள்ளம் வருது வெள்ளம் வருது நீர்மட்டம் உயருதுன்னா பயப்படுவார்கள். ஐயோ வெள்ளம் வருது காப்பாற்றுங்க தப்புவீங்க காப்பாற்றுங்க சொல்ல மாட்டாங்களா? காப்பாற்றுங்க தப்புவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதில் தப்புவீங்க காப்பாற்றுவாங்கன்றதுக்கான நேரமே கொடுக்கப்படாது. முதல்ல வெள்ளம் வந்ததே தெரியாது. முதல்ல வெள்ளம் சடீதில் உள்ள நுழையும். அவர்கள் இது வெள்ளம் என்று நினைப்பதற்கு முன்பே அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அநேக நாட்களாய் தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து நின்று ஓயாமல் யுத்தம் செய்து கொண்டே என இரக்கமுள்ள தேவன் அநேக வருஷங்கள் தருணம் கொடுத்தார். அதை அவர்கள் காலின் கீழே மிதித்திட்டனாலே, அவருடைய கிருபையின் ரத்தத்தை பேதுருல வாசிக்கிறோம், கிருபையின் ரத்தத்தை எபிரேயர்ல வாசிக்கிறோம், கிருபையின் ரத்தத்தை காலின் கீழ் மிதித்தவர்கள் தான் இந்த வெள்ளத்திலே கடந்து செல்லுவார்கள். அப்போ கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் விதமாய் இருக்கும் என்றார். ஒன்று நாளாகம் 10ஆம் அதிகாரம், 1 நாளாகம் 10ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? 1லிருந்து 14. பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கீசுவாயையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரருக்கு மிகவும் பயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்து போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்து போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்து போனதையும் பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து கொள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு
தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயாத் தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கும் தேடினது நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். ஆமாம், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஏன்னா கடந்த முறை எல்லாமே எஸ்தரின் புஸ்தகத்தில் இந்த கர்த்தர் பேசிக்கொண்டே வந்தார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை சம்பவம் அது. ஏனென்றால் அதில் தொடக்கத்தில் போய் யாராவது வேதத்தை படித்து பார்த்தால் அதில் வஸ்தியில் வஸ்தியிலேருந்து ஆரம்பிக்கும் பட்டத்து ராணி. ஆனால் அந்த வஸ்தியை தூக்குனதே கர்த்தர் தான் என்று அந்த பட்டத்தில் இருந்து அவளை அதிலிருந்து அழகாக காரியங்களை கர்த்தர் சம்பவிக்கும்படி செய்து அங்கே அவர் முன் தீர்மானித்துட்டார் திட்டத்தில் எஸ்தர் ராஜாத்தியை அங்கு கொண்டு வர வேண்டும் என்று. மொர்தெகாயும் எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு யூத ஜனங்களுக்கு வருகிற தீங்கிலிருந்து தீமையிலிருந்து அழிவிலிருந்து ஒட்டுமொத்த அழிவிலிருந்து ஒட்டுமொத்த அந்த தேவ ஜனத்தின் அழிவிலிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்கு அவர்களை தேவன் தம்முடைய திட்டத்தின்படி நடத்துவதற்கும் எஸ்தர் ராஜாத்தியை இன்னொரு அவருடைய தேவனுடைய தேசத்திலிருந்து அடிமை கொண்ட தேசத்துக்கு இங்கு வரும்படி தேவன் அந்த குடும்பத்தை வரும்படி செய்து தன் சிறிய தகப்பனாலே வளர்க்கும்படி செய்து தேவனை குறித்த அறிவுகள் எல்லாம் உண்டாகும்படி செய்து இங்கே கொண்டு வந்து பிறகு இங்கே வந்து வஸ்தியை எல்லாம் அதுக்கு முன்னாடியே தூக்கும்படி செய்து அங்கே வஸ்தி ராஜா கூட்டத்துக்கு வராதபடி அந்த இருதயத்தை கடினமாக்கி அவளை பட்டத்தை விட்டு 127 நாடுகளுக்கு நம் தேசம் உள்பட ராணியாக இருந்த வஸ்தியை தூக்கி கர்த்தராகிய தேவன் ஒவ்வொன்றாய் பிரதானிகள் மூலமாய் அவர்கள் இருதயத்தில் தயவு கிடைக்கும்படி செய்து அவர்களுக்கு வார்த்தையை போட்டு ராஜாவுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்து இப்படி ஒரு ஸ்திரியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், அது நம் நாட்டுக்கு ராணியாக வேண்டும், நம் தேசம் அனைத்துக்கு ராணியாக்க வேண்டும் அப்படின்ற எல்லா இதுவும் கர்த்தருடைய இதில் எல்லாம் நடந்து அங்கே ஆமான் என்பவன் அங்கே இருந்தான். அவன் எங்கிருந்தவன் இங்கே சவுலாலே விடப்பட்டு போனவன், கொல்லப்படாமல் அவன் தகப்பனை கொன்று போடாமல் விட்டதனால் வந்த வித்து தான் இந்த ஆமான் என்பவன். இதெல்லாம் நமக்கு தெரியும். கடந்த அநேக வாரங்களாய் கர்த்தர் கிருபையில் பார்த்தோம். அதில் எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் சாத்தான் மனுஷர்களை பயன்படுத்தி கொண்டு வந்து அதிலே பார்த்தால் அவர்கள் தான் ஜோராக எல்லா காரியமும் ஆமானின் காரியங்கள் எல்லாம் கைகூடி இன்றைக்கும் அதே தான். ஆமானின் கைகள் கைகூடி வருவது எல்லாம் நேர்த்தியாக போயிட்டே இருக்கிற நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக கொண்டு வந்து அடிச்சு போட்டுடுறாரு. ஆமானியும் அவன் எதிர்பாராத நேரத்தில் வந்துதா இல்லையா சடிதியா? ஆமானுக்கு விருந்துக்கு போனான். ஆமாம் அங்கே எஸ்தர் ராஜாத்தி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. இந்த துஷ்ட ஆமான் தான் என்று அது முதல்ல சொல்லலாம். இல்லை, கர்த்தர் அதை நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் ஆமானை அழித்து விட்டால் எல்லாமே அழிந்து போகாது. ஆமானோடு ஆமானுடைய மனைவி பிள்ளைகள் அவனை சேர்ந்தவர்கள் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தவர்கள் அவனுக்கு என்னென்னலாம் ஆலோசனை எத்தனை பேர்கள் கொடுத்தார்களோ அத்தனை பேரையும் தூக்கி தான் ராஜா கொண்டு போட்டான். அதுக்கு பிறகாறு ஆமான் என்னென்னலாம் பண்ணிட்டு போனானோ அதையெல்லாம் தேவன் அழிக்கும்படி செய்து அந்த திட்டத்தை முற்றிலுமாய் தகர்த்து போட்டார். காரியங்கள் மாறுதலாக முடிந்தது. யூதர்களுக்கு களிப்பும் கனமும் மகிழ்ச்சியும் ரட்சிப்பும் ஜெயமும் உண்டாயிற்று என்று கடந்த வாரம் சொன்னார். கடந்த வாரம் 30ஆம் தேதி சொன்னார். நான் உனக்கு செய்வேன் என்றது 1ஆம் தேதி காலையில் சொன்னார். 1ஆம் தேதி இந்த மாதம் 1ஆம் தேதி காலையில் சொன்னார். அன்றைக்கு எப்படி யூதர்கள் ஜனங்கள் எல்லாம் அழுதார்களோ, உபவாசம் பண்ணி அழுதார்களோ, அழிவு நமக்கு நேராக வருகிறது,
அழிவு நமக்கு புரண்டு வருகிறது. ஆதார் மாதம் 12ஆம் தேதி நமக்கு வருகிறது. 12ஆம் மாதம் ஆதார் மாதத்திலே இந்த அழிவு வருகிறது. இத்தனாம் தேதியில் இந்த அழிவு வருகிறது, அதற்கு காத்திருங்கள் என்று சொல்லப்பட்ட நகல்களையும் அதை எல்லாவற்றையும் பார்த்து அவர்கள் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். கர்த்தரோ அவர்களை விடுவிப்பதற்கென்று எஸ்தர் ராஜாத்தையும் மொர்தெகாயையும் தேவசேனையாய் பயன்படுத்தினார். இரட்சகர் பயன்படுத்தினார். எந்த நாளிலே அழிக்க வேண்டும், அவர்களை இதோடு இந்த பூமியிலிருந்து வேரோடு அவர்கள் வேறற்று போக வேண்டும், அவர்களையும் அவர்கள் சேர்ந்த ஒருவர் கூட உயிரோடு கூட இருக்காது என்று தீர்மானித்தார்களோ, தீர்மானிப்பதற்கு உதவி செய்தவர்கள், அதை தயாரிக்க உதவி செய்தவர்கள், இந்த இவைகள் விரைவாக கிடைக்க வேண்டும் என்று ஒத்தாசை செய்தவர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்கள். அத்தனை பேரும் அந்த வெள்ளத்திலே அழிந்தார்கள். சடிதியாய் வந்த அந்த வெள்ளத்திலே அவர்கள் அழிந்து போனார்கள். அதே தான் சொல்றார். அன்றைக்கு சாத்தான் எப்படி ஒவ்வொரு மனிதர்களை பிடித்து இந்த திட்டத்தை தீட்டி அதற்குள்ளே வந்து விடுகிற ஒவ்வொரு ஸ்திரியையும் ஒவ்வொரு புருஷர்களையும் வாலிபர்களையும் பிடிச்சி வச்சு அவைகளை எல்லாம் ஒரு பெருங்கூட்டமாக சேர்த்து அவைகளை எங்கே அனுப்பி வைக்கிறான் சாத்தான்? தேவன் நியமித்து வைத்திருக்கிற வெள்ளத்துக்கு கட்டாயம் போயிடுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு நப்பாசை, எப்படியாவது போகாமல் இருப்பாங்க. தேவன் தீர்மானிச்சிட்டா போய் தான் தீரணும். தேவன் தீர்மானித்து விட்டால் போய் தான் தீரணும். அதில் போகாமல் தப்பிக்கவே முடியாது. இங்கே யாரை இங்கே சொல்லப்படுகிறது? 10ஆம் அதிகாரம், தாவீதை வேட்டையாடுகிறார்கள். தாவீதும் தாவீதை சேர்ந்தவர்களை வேட்டை ஆடுகிறான். சவுலும் அவனை சேர்ந்தவர்களும். நித்தமும் அவனுடைய எண்ணமெல்லாம் யாரை கொல்ல வேண்டும்? தாவீதை கொல்ல வேண்டும். தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்று சவுலுக்கு மிக நன்றாக தெரியும். சவுலுக்கு என்ன தெரியும்? தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று. அவனை அரியணையிலே கொண்டு வந்து அமர பண்ணுவேன், அவனை கொண்டு நான் செய்வேன் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றாமல் போமாட்டார் என்றும் அவனுக்கு மிக நன்றாக தெரியும். அவனுடைய குமாரன் யோனத்தானுக்கு மிக நன்றாக தெரியும். அவன் தேவனுக்கு பயந்தவன், ஒரு நீதிமான், பயந்தவன். ஆனால் சவுலோ அப்படி கிடையாது. அவனோடு கூட இருக்கிற மற்றவர்கள், அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிற அத்தனை துன்மார்க்கர்களும் தாவீதை தேவன் கொன்று போட கொடுத்து விடுவார். சவுலின் கரத்திலே, சவுலுடைய சேனைகள் கையிலே கொடுத்து விடுவார். இன்றைக்காவது என்றைக்காவது ஒரு நாள் கொடுத்து விடுவார் என்று சொல்லி. ஆனால் உன்னதமானவருடைய திட்டம் என்ன? சவுலும் சவுலுடைய சேனைகளை கொண்டே தாவீதை தேவன் தீர்மானித்திருக்கிற பாத்திரமாக உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அது. சவுல் தொடர சவுலை வேட்டையாடுகிற அத்தனை வாய்ப்பையும் தேவன் தரார் தாவீதுக்கு. நான் இப்போ வாய்ப்பு தரேன், போட்டுடு சவுலை போட்டுடு, அவன் சேனையை கொன்னுடுன்னு. ஆனால் தாவீது அதுக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கிறாரு. வேண்டாம், நான் பண்ண மாட்டேன். தேவனே நீங்களே கொன்னுடுங்க, நான் கொல்ல மாட்டேன். அப்போ தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? நான் கொடுக்குறேன் கொன்னுடுன்னா, நீங்கள் தான் சொன்னீங்க கொடுத்துருக்கேன் கொண்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் கொல்லுவாங்க. ஆனால் தாவீது அப்படி செய்யவே இல்லை. அபிஷேகம் பட்டவர் மேலே நான் கை போடுவது இல்லை. அது தேவன் பார்த்துக்கிட்டோம். தேவன் ஒவ்வொரு முறை வரும்போதும் அவனை சேர்ந்தவர்கள், தாவீதை சேர்ந்த மெய்காப்பாளர்கள், தாவீதுக்கு நல்ல ஒத்தாசையாக இருந்த பலசாலிகள், பராக்கிரமசாலிகள் எல்லாருக்கும் தாவீதின் மேலே வருத்தம். எவ்வளவு வாய்ப்புகளை தேவன் தராரு. இவன் எவ்வளவு காலமாக இந்த சவுல் என்ன செய்கிறான்? இவன் உறவினர். சவுல் வந்து தாவீதுக்கு உறவினர். இவ்வளவு காலம் இவனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வராரே தாவீது. விட்டுறாரு. இவன் விடுறானா? நல்லபடி சொல்கிறான், இனி உங்கள் வழியில் குறுக்கிட மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பதிவிட வைக்க மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக வரமாட்டேன், கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையிலே ஆரம்பிக்கிறான். திருப்பி என்ன வேலையா? தாவீதை கொல்ல வேண்டும்.
தாவீதையும் அவனை சேர்ந்தவர்களையும் அவன் குடும்பத்தையும் கொல்ல வேண்டும். இதுவே இப்படிப்பட்டவன் நல்லா தெரியுது இவன் எப்படிப்பட்டவன். ஆனால் ஏன் தாவீதே அவனை விட்டு விடுகிறாய், ஏன் அவனை விட்டு விடுகிறாய் என்று. அவனுக்கு குறித்த நாளிலே அவனுக்கு அழிவு சடிதியாய் தேவனாலே வரும், என்னால் வரக்கூடாது. மனுஷனாகிய என்னால் வரவே கூடாது. தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அழிவு சாவீதும் சவுலும் சவுலை சேர்ந்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேரோ அவ்வளோ பேரும் அவனுடைய உறவினர்கள் அவனை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நாள் வெள்ளம் வரும். தேவ திட்டத்தில் இருக்குது, அது அள்ளி கொண்டு போகும். அதில் தாவீதுடைய மனத்தங்கள் என்னன்னா, அதில் யோனத்தான் என்பவன் தாவீதனுடைய சிநேகிதன். ஒரு பக்கம் மைச்சனன், ஆனால் இன்னொரு பக்கம் அவன் சிநேகிதன், தன் உயிருக்கு உயிரான சிநேகிதன். ஆனால் அவன் அதிலே அமிழ்ந்து அழிந்து போவானே என்கிற ஒரு வருத்தமும் வேதனையும் அவருக்கு கட்டாயம் இருந்திருக்கும். அவர் கர்த்தராகிய தேவன் இவரை எப்படி உருவாக்க வேண்டும், எதை கொண்டு யாரை கொண்டு உருவாக்க வேண்டும் என்று வைத்தாரோ அவர்களை கொண்டு உருவாக்கி அவர்களை அழித்து விட்டார். தாவீதை நிலைநிறுத்தும்படி இவர்களை தொடர்ந்து தாவீதை துரத்தினவர்கள், தாவீதை துன்புறுத்தி கொண்டே வந்தவர்கள், அழிவை விரும்பி கொண்டே வந்த எல்லா பக்கங்களிலும் பதிவிடையை வைத்து கொண்டே வந்தவர்கள். தாவீதுடைய வாழ்க்கை அலைந்து திரிகிற வாழ்க்கையாகவும், பணியிலையும் மழையிலையும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் நாற்றத்திலும் தேவைகளிலும் குறைவுகளிலும் எல்லா விதத்திலும் இல்லாமையிலும் எல்லா விதத்திலும் தாவீது கர்த்தரோடு கூட இருந்தபடியினால் தேவன் தாவீதுக்கு உன்னதமான ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுத்து வைத்திருந்தார். தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய சேனைகளுடைய தூதர்களுடைய பாதுகாப்பை கொடுத்து வைத்திருந்தார். அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கொடுத்து வைத்திருந்தார். அதனால தான் தாவீது போன இடமெல்லாம் தேவன் தாவீதை தப்புவித்தார், காப்பாற்றினார். தேவன் காப்பாற்றினார் என்று படிக்கலாம். அநேக வருஷங்கள் போயிற்று. சலித்து போகும் மட்டும் இவன் ஒளிஞ்சு போக மாட்டானே, சவுலும் அவன் கூட்டமும் அவன் பின்தொடர்களோ கூட்டமும் அவனுடைய சேனைகளுடைய இதுகளுக்கு முடிவே இல்லாதபடி தொடர்ந்து பண்ணுறானுங்களே, எல்லாமே இந்த தாவீதால தான் வந்தது. இந்த தாவீது அன்னைக்கே போட்டிருக்கலாம், அன்னைக்கே இந்த தாவீது பார்த்துட்டான், விட்டுட்டான், வேண்டாம் அது தேவன் பார்த்துக்கிட்டோம் அப்படியே விட்டான். தேவன் ரொம்ப லேட்டாக செய்வார், சரியான ஆளாக இருக்கிறான் தாவீது, சொன்னா கேட்க மாட்டான் அந்த தாவீதுன்னு சொல்லி மனம் கூட இருந்தவர்கள் எல்லாம் நொந்து போனவர்கள் நிறைய. ஆனால் நாள் வந்தது, கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். அவர் வார்த்தையின்படி தாவீதுக்கு ராஜபாரத்தை திரும்ப பண்ணினார், அவன் பக்கமாய் கொண்டு வந்தார். அங்கே வார்த்தை சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் 3, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து யுத்தம் செய்யவும் மற்றவர்களையும் யுத்தம் செய்யவும் அவன் எப்பொழுதும் எத்தனம் பண்ணி குறி கேட்கிறவர்களும் நாள் பார்க்கிறவர்களும் அஞ்ஞானம் பார்க்கிறவர்களும் மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களை நாடி தேவன் பதில் கொடாததினாலே நாடி இவைகள் மூலமாய் எந்த விதத்திலேயாவது ஒரு வியூகத்தை அமைத்து இந்த கொடுமையான காலகட்டத்திலே கட்டாயம் தாவீதை அழித்து விடலாம் என்று சொல்லி, தாவீது அழிந்து போவதில்லை என்று தேவன் தமது நாமத்தினாலே கட்டளை இட்டிருக்கும் போது, தாவீது சாவதில்லை என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கும் போது, அவர் நாமத்தினாலே கட்டளை கொடுத்திருக்கும் போது, சவுல் எங்கிருந்து சவுலும் சவுளுடைய சேனைகள் அவன் பேச்சை நம்பி பின்னாடி போகிற அந்த வெள்ளத்துக்காக காத்திருக்கிற இந்த கூட்டங்கள் இந்த சத்தத்தை கேட்டதே கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக தாவீதுக்கு செய்திருவார். எப்பொழுது சாமுவேலை போய் ஈசாயின் கடைசி மகனை வந்தால் ஒழிய பந்தியிலே சாப்பிட மாட்டேன் என்று இருந்து கர்த்தர் சொன்ன மனுஷனாகிய வாலிபனாகிய தாவீதை தேவ அபிஷேக எண்ணெயினாலே ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது தேவன் தாவீதை கொண்டு தனது திட்டத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்று வைத்திருந்தாரோ அதை அவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தேவன் கண்டாரோ சாமுவேல் கண்டாரோ இல்லையோ, தேவன் கண்டாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார். ஆனால் அதற்கு இடையில என்ன, தேவனுடைய உன்னதமான திட்டங்கள் எல்லாம்
தாவீது வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொன்றாக தாவீதுக்கே தெரியாது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நாம் ஒவ்வொரு அடிகளாய் போய்க்கொண்டே இருக்கிறோம் என்று தெரியாது. இங்கே அவனை கொன்று ராஜ்யபாரத்தை தாவீதின் வசமாய் கர்த்தர் என்ன செய்தார்? திரும்ப பண்ணினார். இப்போ வந்துருச்சு. இப்போ யுத்தம் முடிஞ்சிச்சு, செத்துட்டாங்க. இப்போ அவனுடைய ஆட்கள், தாவீதுடைய ஆட்களுக்கு யப்பா நாம் சொல்வது போல சைத்தான் ஒளிஞ்சான். என்ன ஒளிஞ்சான்? சைத்தான் ஒளிஞ்சான் இப்படி சொல்லுவாங்க இல்லையா? சாத்தான் சிலர் இப்படி சொல்லுவாங்க, சைத்தான் ஒழிஞ்சான். ஆனால் தேவனுக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி சாத்தாங்குட்டிகள் எத்தனை இருக்குது, அதையெல்லாம் ஒழியணும், அதுவும் ஒழிய வேண்டும் என்று அவர் வைத்தபடி. அப்போ இவர்கள் எல்லாரும் என்ன தாவீதினிடத்தில் இதை சொல்லும் பொழுது இப்படி ஒளிந்து போனான், அழிந்து போனான் என்று தாவீது கொண்டாடுவான் என்று நினைத்தார்கள். தாவீது கொண்டாடவே இல்லை. தாவீது சத்துருக்கள் அழியும் போது அவன் மனமும் இருதயமும் சந்தோஷப்படவே இல்லை. உறவினர் என்பதற்காக மட்டுமல்ல, சந்தோஷப்படவே இல்லை. மனம் கசந்து தன் பலன் போக மட்டும் தாவீது அழுதான் என்று இருக்குது. ஐயோ, எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள்! அவனோடு கூட இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்! அவர்கள் பட்டயம் வெறுமையாய் திரும்பி வந்ததே இல்லையே. அருமையான உயிருக்குயிரான யோனத்தானே, நீ என் உயிருக்கும் மேலானவனே, உன் பட்டயம் திரும்பினதே இல்லையே, நீ மடிந்து போனாயே என்று சொல்லி மடிந்து போனாயேன்னு. அப்போ என்ன நினச்சிருவாங்க? இந்த தாவீது திருந்தவே இல்லை. செத்து ஒளிஞ்சிட்டானுங்க. அப்பவும் போனானேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு சின்ன இது சரி அப்படின்னு, அது கூட என்ன இல்லை தாவீதின் இடத்துல இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் ஒழிந்து போனார்களே. கர்த்தர் அவர்களை இப்போவாது கொன்று போட்டாரே, இப்போவாது அந்த வெள்ளத்தில் போய் முழுங்கி அழிந்து போனான்களே என்று நினையாதபடி அவன் கதறி அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே தாவீது தேவன் வச்ச எல்லாவற்றிலும் பாஸ். அவன் சத்துருக்களை அவன் கையில கொடுக்காமலேயே, தாவீதின் கையில நிறைய கொடுத்து நடத்தினாரு, ஜெயத்தை நடத்தினாரு. சிலவற்றை தேவன் அழித்தாரு, அவர் வேறு விதத்தில் அழித்தாரு. தாவீது அதை சந்தோஷப்படுவானான்னு பார்த்தாரு. தாவீது சந்தோஷப்படவே இல்லை. வெள்ளம் சீக்கிரத்தில் வரும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுடைய நீதியான தீர்ப்பை கண்டு நடுங்கணுமே தவிர உள்ளத்தின் இருதயத்திலிருந்து சந்தோஷப்படவே கூடாது. எத்தனை துன்பத்தை கொண்டு வந்தார்கள், எத்தனை துன்புறுத்தலை கொண்டு வந்தார்கள், எத்தனை கொடூர உபத்திரவத்தை கொண்டு வந்தார்கள், எத்தனை வருட கணக்கிலே தவறு மேலே தவறு செய்தவர்களுக்கு தவறிலே சாக வேண்டும் என்றும் தங்கள் தவறுகளிலே வீழ்ச்சியிலிருந்து வரக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு காலம் அவர்கள் என்னென்னலாம் எவ்வளவு காரி துப்புதல்கள், எத்தனை அவைகள் கட்டுகள், காவல்கள் ஏராளம் என்று அவர்கள் செய்தார்களே. அவர்களை குறித்து நான் ஏன் சந்தோஷப்படக்கூடாது என்று சொல்லாதபடி நினையாத வேளையிலே தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறது நிச்சயமாக அவர் திட்டத்தில் நிறைவேறும். அதில் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தப்பித்தவறி கூட அதுக்குள்ளே போயிடவே கூடாது. தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் அதற்குள்ளே போயிடவே கூடாது. கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையை மீறி நடக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவருடைய பிள்ளைகள் மீறி நடந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர் பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தையை மீறி நடக்க மாட்டார். அவர் சொன்னபடி செய்வார். அவர் அநேக வருஷம் கொடுத்த தருணம் எல்லாம் முடிஞ்சு போயிற்று, முடிவுக்கு வந்துடுச்சு. முடிவுக்கு எந்த நேரமும் அவர் கட்டளையை பெற்றிருக்கிற வெள்ளம் புரண்டு வரும். வியாதியாக இருக்கலாம், விபத்துக்களாக இருக்கலாம், நாசம் மோசங்களாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் யோபுக்கு கர்த்தருடைய இதில் யோபு நீதிமான், பூமியிலே இன்னும் யோபை போல ஒருவர் இல்லை. அதில் எப்படியெல்லாம் சடிதில் வந்து இதை கேள்விப்படுகிறார்களோ கேள்விப்படாமல் போகிறவர்களும் உண்டு, கேள்விப்படுகிறவர்களும் இருக்கலாம்.
ஆனால் எப்படி அவைகள் எல்லாம், அங்கேயும் அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கும், சடிது சடிதியாய் வந்தது என்று. அப்படியாய் சடிது சடிதியாய் அடுக்கடுக்காய் வரும்பொழுது சந்தோஷப்படாதபடி, இருதயத்தின் ஆழத்தில் கூட சந்தோஷப்பட்டிடாதபடி, மனம் அதை எண்ணீராதபடி, என் நீதிக்காக தேவன் செய்தது என்று சொல்லிடாதபடி, தேவனுடைய நீதினாலே இவைகளெல்லாம் நடந்தேறின என்று சொல்லப்படும். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் உபவாச கூட்டம் இருக்கும். காலையில் சொன்னது, உபவாச கூட்டம் நடைபெறும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய திட்டத்தின்படியே தான் அவைகள் நடக்கின்றன, அவைகள் நடைபெறுகின்றன. கர்த்தர் அதற்கு நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகள் 7 முறை மண்குகையிலே புடமிடப்பட்ட சுத்த சொற்களாகிய உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, இருவரும் கருக்குள்ள இந்த பட்டயம் வெள்ளம் போல புரண்டு வரும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அது மகா இரைச்சலாயிருக்கும். ஒருவரும் இதுகாரம் கேட்டாத ஒரு இரைச்சலும் கேட்காத அமுழியும், அல்லேலூயா, அலறலின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும். ஆம் ஆண்டவரே, வனாந்தரத்திலே ஆயிரக்கணக்கில் பிணங்கள் விழும்போது எப்படி கதறுகிறார்களோ, யுத்த செய்தியை கேட்டு யுத்தத்திலே சந்திக்கிறவர்கள், யுத்தத்திலே மரிக்கிறவர்களுடைய செய்திகளை அவர்கள் கண்ணார காண்கிறார்களோ, அப்படியாய் வெள்ளத்திலே புரண்டு போகிறவர்களுடைய கூக்குரல் அவ்வளவாய் இருக்கும். அவைகள் வானளவிலா வந்து எட்டும் என்று சொல்லியிருக்கிறபடியே சம்பவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனாகிய தேவனே, அவர்களுக்கு முன்பாக நாங்கள் நீதிமான்கள் அல்ல. எங்களை கிருபையாய் உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும், உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மன்னித்து எங்களை ஒவ்வொருவரையும் மூடி பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நீதியான நியாய தீர்ப்பிலே நாங்கள் ஒருவரும் சிக்கிறாதபடி, உமக்கு பயப்படுகிறவர்கள் வெள்ளத்திலே ஆண்டவரை தவறி கூட அதிலே இந்த வெள்ளத்திலே புரண்டு போயிராதபடி, தெரிந்த பெயர்களை காட்டிலும் அறியாத பெயர்கள் அநேகமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே அதிலே ஆண்டவரே, பெயர் கொடுக்க பெயரில்லாதவர்கள் கூட பெயர் உள்ளவர்களாக போயிராதபடி அதிலே விலைக்கு வேலையடித்து பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர், தீவிரமாய் உம்முடைய நல்வார்த்தைகளை சடிதியாய் நிறைவேற்றி எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வார்த்தையை சொன்னபடி செய்து முடிக்கிறவரே, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று என்னாகமம் 23:19 சொல்லப்பட்டபடி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நீர் செய்து முடிக்கும் பரியந்தமும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் பரியந்தமும் எங்களை மறவாமல் கைவிடாமல் கண்மணியாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து காத்துக்கொள்ளும். உடைய கிருபையின் இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் எழுந்திருப்போம்.